வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்குறது கேக்டஸில் ஒவ்வொரு கேக்டஸும் எப்படி மொட்டு வைக்கிதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலரு நல்லா ஒரு கொத்தாக பால் கண்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதம் நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொட்டு பெருசாகிறதுக்கு. கலராக பாருங்கள், இப்போயே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிங்க் கலரு, அங்கங்கே ரத்தம் வர்ற மணிக்கு டார்க் ரெட்டில் அருமை ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மணிக்கு இதோட இதில் மொட்டு இல்லை வருங்க. இதில் மட்டும் எப்படி இருக்கு பூக்க போகிறனால அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது நமக்கு செல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜூம் பண்ண முடியுது. பக்கத்தில் போனோம்னா அப்படியே மங்கா அடிக்க ஆரம்பிச்சிடுது. செம்ம ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக்டஸோட மட்டும் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க அடுத்து. இது டூம் கேக்டஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நல்லா பூ பூத்துக்கிட்டு இருந்துச்சு. பாருங்கள் இப்போ எத்தனை மொட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள். செம்மையாக வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மொட்டு. டூம் கேக்டஸ் ஃப்ரெண்ட்ஸ். பால் கண்டாவே தெரியும். ஆனால் மொட்டை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அருமையாக இருக்குது. இப்போதைக்கு 2, 4, 5, 6 தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 10 மொட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ முள்ளுக்குள்ளே இடமே இல்லாத இதுக்குள்ளேருந்து எப்படி வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலரை பாருங்கள். இவ்வளோ ஒரு அபாயகரமான ஒரு முள்ளோடு இருக்க செடியில் செம்ம ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பால் கேக்டஸ். அதோட மொட்டை எப்படி இருந்துச்சு? டூம் கேக்டஸோட மொட்டில் மேலே சிவப்பு கலரில் இருக்கா, பால் கேக்டஸ் எல்லோ கலரில் இருக்கும். இதுலேயும் ஒரு 10 மொட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மொட்டு தான் இப்போதைக்கு பெருசாக இருக்குது. பார்க்க அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். அருமை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேக்டஸோட ஏரியா. இதில் 100 கேக்டஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 30 வெரைட்டி இருக்குது. பூ பிரிஞ்சோன்னே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.